ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க. புத்த ஃபெஸ்ட் விலாகில் நேற்று வந்து டே 1 விலாக் தான் வந்து நேற்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 2 நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 9:30 பக்கம் ஆகுதுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்து ரூம் எல்லாமே வெக்கேட் பண்ணியாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செக் அவுட் டைம் வந்து 10 வரையும் இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 9 வந்து நாங்கள் ரெடி ஆயாச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளேஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சுட்டு ஏன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா ட்ரெயினும் வேறு புக் பண்ணியிருந்தோமா, சரி அந்த டயத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நேரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்கு தாங்க வந்து வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா இங்கே சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. ரூம் வந்து நாங்கள் சிட்டிக்குள்ளேயே போட்டனால எங்களுக்கு வந்து எல்லா பிளேஸுக்கும் போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ட்ராமு எல்லாமே வந்து ஈஸியாக அக்சசபிலிட்டி வந்து இருந்துச்சு. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருந்தனால டக்குன்னு நம்ம வந்து போய் பார்க்குற மாதிரி வந்து இருந்துச்சா, அதனால் ஈஸியாகவும் இருந்துச்சு. இந்த சர்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம்லேருந்து நாங்கள் வாக்கபிளில் நடந்தே வந்து வந்துட்டோங்க. இது முடிச்சுட்டு இங்கே புத்த ஃபெஸ்ட்டில் வந்து இந்த சிம்னி கேக் வந்து ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப் இருந்தது. அங்கே போயிட்டு மார்னிங் வந்து அந்த கேக் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா புத்த ஃபெஸ்ட்டில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸில் இந்த பிளேஸும் ஒன்றுங்க. இதுக்கு வந்து பின்னாடி இந்த பிளேஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே வந்து இருக்குதுங்க. அதுவும் ஒரு ஷூக்கு பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்பவே வந்து அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இந்த பிளேஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூ மெமோரியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க. இங்கே வர எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குதுங்க இந்த ஷூக்கு பின்னாடி. ஹங்கேரியில் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வரப்போ இறந்தவங்களோட நினைவாக தாங்க இந்த ஷூ எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் வேர்ல்டு வரப்போ நிறைய பேரை வந்து சுட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இறந்து போனவங்களோட நினைவாக தான் இந்த ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் பக்கத்தில் வந்து வச்சுருக்கிறாங்க. அது ஏன் இந்த குறிப்பாக வந்து இந்த ரிவர் பக்கத்தில் இந்த ஷூ வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள சுட்டு கொன்னதுக்கப்புறம் அவங்களோட அந்த பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிவர் மூலமாக தாங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ரிவருக்கு பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா தனுப் ரிவருங்க. இந்த ரிவர் பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்க நிறைய கண்ட்ரிஸை வந்து கனெக்ட் பண்ணுங்க. லைக் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஸ்லோவேனியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கண்ட்ரிஸை வந்து இந்த ரிவர் வந்து கனெக்ட் பண்ணும். இது வந்து பெரிய ரிவருங்க. இங்கே யூரோப்பில் வந்து இந்த தனுப் ரிவர் வந்து ரொம்ப பெரிய ரிவர் இது. இந்த ஷூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இரும்பால் ஆன ஷூஸ் தாங்க. இறந்தவங்களோட நினைவாக பார்த்திங்கன்னா இந்த ஷூவில் வந்து வருஷம் வந்து இந்த ஃப்ளவர்ஸு, கேண்டில்ஸ் இதெல்லாமே வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்கங்க. அவங்களோட நினைவாக வந்து இதெல்லாமே வந்து செய்கிறாங்க. அவங்கள சுட்டு கொல்லும்போது எப்படி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஷூ எல்லாமே கழட்டி வைக்க சொல்லிடுவாங்களாம். சொல்லிட்டு தான் வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஷூ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளாக வந்து ஷூவை வந்து பார்த்துருக்குறாங்கங்க. அவங்களுக்கு வந்து ஷூ தான் அந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்குது மனுஷங்களை விட. இந்த ஷூவை என்ன பண்ணுவாங்களாம், கொண்டு போய் வந்துட்டு கடையில் கொடுத்து விற்றுருவாங்களாம். சந்தையில் இந்த மாதிரி போட்டு வந்து இந்த ஷூவை வந்து விற்பாங்களாம். அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். அப்போ பாருங்களேன், ஷூக்கு கொடுத்த ஒரு மதிப்பு கூட அவங்க வந்து மனுஷங்களுக்கு வந்து கொடுக்கல. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ பேரை வந்து இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறாங்கங்க. ஷூ மெமோரியல் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷர்மேன் கேஸ்டலுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே வந்து இருக்குதுங்க. இந்த கேஸ்டல் பார்த்திங்கன்னா 1895 தான் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்க.
இதுக்கு பேர் ஏன் ஃபிஷர்மேன் கேஸ்டல்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இந்த பில்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் சந்தைலாம் வந்து இருந்துச்சாங்க. ஸோ இந்த கேஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா அவங்க மீனவர்கள் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து இது பாதுகாத்து வச்சுருந்தாங்களாமா. அவங்க ஞாபகமாக தான் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டலுக்கு பேர் வந்து ஃபிஷர்மேன் கேஸ்டல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கேஸ்டலாக தாங்க இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேஸ்டல். இதில் மேலே போயிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபுல் சிட்டி வியூவுமே தெரியும். பார்லிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இந்த கேஸ்டலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாக் பண்ணியும் வரலாங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் வந்து வந்தோம். ஏன்னா வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சா, இது வேறு மலை மேலே இருக்கிற மாதிரி இருந்தது. சரி வேண்டாம் பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பஸ்லேயே வந்து வந்துட்டோங்க. இங்கே கரெக்டாக வந்து இந்த கேஸ்டல் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப்பும் வந்து இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக இருக்குது பஸ்ஸில் இறங்கிட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. Until then, bye.